ஹலோ, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லீனியர் மொமெண்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லீனியர் மொமெண்டம், லைன் வச்சுக்கோங்க. லைனில் மொமெண்டம்னா என்ன? ஒரு மூமெண்ட்டு. ஸோ ஒரு மூமெண்ட் இருக்குது, அது ஒரு லீனியராக இருக்குதுன்னா அந்த மூமெண்ட்டை பேர் என்ன சொல்லுவோன்னா லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் தான். இதோட பர்பஸ் என்னென்னா, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபோர்ஸு, அதோட இம்பேக்ட் எது மேலே, அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கணக்கு பண்ணுறது தான் லீனியர் மொமெண்டம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பாலை தட்டுறீங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கு எப்படி அந்த பாலை மூவ் பண்ண வச்சு அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகுது. ஸோ இதை படிக்கிறது தான் லீனியர் மொமெண்டங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபுட்பாலை வெட்டி உதைச்சாலும் சரி, இல்லை எந்த பாலை போட்டு அதை நீங்கள் தட்டி விட்டாலுமே ஒரு லீனியர் மொமெண்டம் கிடைக்கும். அதே ஒரு கார் இருக்குது, 2 காரை நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, இன்னொரு கார் பின்னாடி பேஷ் பண்ணுது, நல்லா இடித்து விட்டுருச்சுன்னா அப்போ அந்த ஃபோர்ஸ் ஒன்று கிடச்சி அந்த முன்னாடி இருக்க கார் ரொம்ப ஸ்பீடாக முன்னாடி போகும் இல்லையா. ஸோ அது கூட ஒரு லீனியர் மொமெண்டம் தாங்க. அடுத்து இப்போது இதை ஒரு டெஃபினிஷனாக பார்க்கலாம். The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. Magnitudeனா உங்களுக்கே தெரியும், வேல்யூ ஒன்றும் இல்லைங்க, மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி. இது எப்படி கிடைக்கிது உங்களுக்கு? ஒரு மூவிங் பாடி, அதோட மாஸு, அதோட வெலாசிட்டி. அப்போது வெலாசிட்டினா என்னன்னு நமக்கு தெரியணும். வெலாசிட்டி அப்படின்னா ஒரு பொருள் இல்லை ஒரு பொருள் ஒரு மூமெண்ட் நடக்குதுன்னா, இல்லை ஒரு வேலை நடக்குதுன்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அது க்ரியேட் ஆகும்போது அது கொஞ்சம் ஸ்பீடுக்கு போகும். அந்த ஸ்பீடு நம்ம முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது இந்த டைம்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணியிருக்கோ அதுதான் வெலாசிட்டி. அதாவது இவ்வளோ டைமில் எவ்வளோ ஸ்பீடு அது போயிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது தான் வெலாசிட்டி. ஸோ ஒரு பொருளை நீங்கள் இப்போ பாலெல்லாம் தட்டுறீங்க, அந்த பாலோட மாஸ், இப்போ அந்த பால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த டைம்குள்ளே, ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி கிடைக்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியும் பாலோட மாஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் என்னது? லீனியர் மொமெண்டம். இதை நம்ம எப்படி குறிக்கிறோன்னா சின்ன பி போட்டிருக்கோம். அதாவது ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல் கிடையாதுங்க, ஸ்மால் பி போட்டுட்டு அதோட ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது எம் இன்ட்டு வி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதுதான் லீனியர் மொமெண்டம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஒரு ஸ்னூக்கர் பால் கேம் தாங்க. ஸோ இந்த கேமை பாருங்கள். இவங்க கேம் என்ன கேம் விளையாடுறாங்க? ஸ்னூக்கர் தான். ஸோ அவங்க அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பால் கொஞ்சம் தூரத்துக்கு கிராஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால் அது எவ்வளோ போகும், எவ்வளோ தூரம் ஒரு நிமிஷத்தில் கவர் பண்ணுதோ அதுதான் அவங்க கொடுத்த ஃபோர்ஸுக்கான வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியும் இந்த பாலோட மாஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது லீனியர் மொமெண்டம் எவ்வளோ ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நமக்கு எப்போவுமே நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும்.